நன்றி ராஜராஜன். ஒன்றும் பேசி பழக்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம். அப்புறம் பாராட்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த நாவல் குப்பைன்னு தோணினாலும் இங்கே வந்து சொல்லலாம். ஏன்னா இது ஒரு விமர்சன கூட்டம் தான். நான் ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லவும் போகிறதில்ல. ஏன்னா நமக்கு ஒரு நாவலை எழுதி முடிச்சாச்சு. அது என்னோட பொருள் இல்லை. இப்போ அது வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பண்டம். எனக்கும் அது இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை. நான் இன்னும் மன ரீதியாக வேற ஒரு நாவலில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் நான் 10 பக்கம் தான் படித்தேன், அது ஒரு குப்பை அப்படின்னு சொல்கிறதுல தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. முழுக்கவும் படிச்சுட்டு குப்பை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. 10 பக்கம் தான் படித்தது குப்பைன்னு எப்படி சொல்லுது? 10 பக்கத்துக்கு மேலே வந்து அதில் ஏதாவது மாணிக்கம் இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் காதல் பற்றி சொன்னாங்க 2-3 பேர். என்னன்னா அது வந்து ஒவ்வொரு காதலும் ஒவ்வொரு மாதிரி, அவ்வளோதான். அதில் வந்து எது சிறந்தது, இதில் இந்த அஞ்சலி உதயா காதல், அந்த உதயாவை அஞ்சலியா விட்டாளா என்ன, இப்படிலாம் வந்து எனக்கு பார்க்க தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, விளக்கவே முடியாது. நான் அப்படி சொல்றவங்கள, அஞ்சலியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்கள நான் வந்து மேல் ஷாவனிஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ்ங்கிறது வந்து நான் பார்க்கறது டோட்டல் சரண்டர். வைஷ்ணவிசத்துல சொல்ற சரணாகதி, அவ்வளவுதான். அங்க வந்து உதயா அஞ்சலி கிட்ட சரணடைஞ்சிட்டான், அவ்வளவுதான். சரணடைஞ்சதுக்கான காரணம் அந்த நாவல்ல பல இடங்கள்ல இருக்கு. அஞ்சலியை கிரிட்டிசைஸ் பண்ற ஒருத்தர் கூட இதுவரைக்கும் உதயா ஏன் சரணடைந்தான் அப்படின்னு அந்த நாவல்ல பக்கத்துக்கு பக்கம் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்களை அவங்க பார்க்கவே இல்லை. சார்ல்ஸ் பியூகாவ்ஸ்கியோட நாவல் டீமன் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவலை வந்து எல்லாரும் நிறைய பேர் சார்ல்ஸ் பியூகாவ்ஸ்கியும் நானும் ஒரே மாதிரி எழுதுறேன்னு சொல்றதுனால அதை எடுத்து படித்தேன். டீமன் அப்படிங்கிற நாவல். அவனும் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கான். நிறைய அந்த லைஃப்லையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அவன் வந்து அந்த நாவலை வந்து எப்படி ஆரம்பிக்கிறான்னா, இப்போ என் கையில் அந்த நாவல் இல்லை, அதனால கோட் பண்ணல, திடீர்னு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். கடந்த 5 ஆண்டுகளாக நான் எந்த பெண்ணுடனும் படுத்ததில்லை. உடனே எடுத்து வச்சிட்டேன் புக்கை. ஏன்னா என் லைஃப் மாதிரியே இருக்க அப்படின்னு ஐயோன்னு சொல்லிட்டு எப்படி எடுத்து வச்சிட்டேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, முதலே சொல்லியிருக்கேன், உதயா ஏன் அஞ்சலி கிட்ட சரணடைஞ்சான் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் பக்கத்துக்கு பக்கம் அந்த புத்தகத்துல இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றவங்க அந்த காரணத்தை பத்தி அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் நான் பார்க்கறதுக்கு என்ன சொல்றது, ரொம்ப சாஃப்டா இருக்கேன், எழுத்துல தான் இருக்குன்னா அது 2 வெவ்வேறு இடம். இன்னைக்கு வந்து என்னன்னா சாஃப்டா இருந்துகிட்டே ரொம்ப அஃபென்சிவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு விட்டுருவேன். இது ஒரு நாள் தான். ஏன்னா அந்த வினோத் காம்ப்ளி மாதிரி வந்து 30 வருஷமா வாழ்த்து வீணா போனது போதும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இனிமே சச்சின் மாதிரி ஜென்டில்மேன் தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வினோத் காம்ப்ளி மாதிரி இறங்கி அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ துரோகி பேசுவார் வாசகர் வட்டத்தோட பேச்சாளர் இல்லை, எழுத்தாளரும் இல்லை. நான் ஒரு சாதாரண வாசகன், சராசரி வாசகன் என்பதே எனக்கு ஒரு தற்பெருமையாகத்தான் தெரிகிறது. ஆனால் ஒரு சுஜாதா ஒரு நாவலில் நான் ஒரு சராசரிக்கும் கொஞ்சம் மேலே அப்படி என்று சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு இது தற்பெருமையாகத்தான் தெரிகிறது, சராசரி வாசகன் என்பது. தொடர் வாசிப்பு அனுபவத்தால் பல எழுத்தாளர்களை கடந்து வந்த நான் கடந்து வந்திருக்கிறேன். நடக்கும் வழியில் பல நிழல்கள் நமக்கு தேவைப்படுகிறது இளைப்பாறுவதற்கு. ஆனால் சில நிழல்களில் தான் நமக்கு உறக்கம் வருகிறது. அப்படி ஒரு நிழலாகத்தான் எனக்கு சார நிவேதிதா தெரிந்திருக்கிறார். வெளியில் எழுத்தில் தன்னோட உறவுகளை மேம்படுத்தி, ஆனால் பொது வாழ்க்கையில்
தன்னை அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு வேறு ஒரு முகத்தை காண்பிக்கும் எழுத்தாளர்கள் மத்தியில் எழுத்தையே தன் வாழ்க்கையாகவும் வாழ்க்கையை எழுத்தாகவும் கொண்டிருப்பவர் சாரு நிவேதிதா. மரப்பசு, சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற மாற்று சிந்தனை பெண்களையே படித்து வந்த நான் முதலாக பெண்களின் வதையை படித்தேன் 0 டிகிரி நாவலில். அன்று முதல் சாருவின் ரசிகனானேன். ரசிகன் என்பது சொல்வதில் எனக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை. வாசகன் என்பதை விட ரசிகன் என்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எக்ஸைல். ஒரு வாசகனின் ரசனையைத்தான் ஒரு எழுத்தாளன் எழுத வேண்டும் என்றால் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் அனைத்து எழுத்தாளர்களும் ஒரே ஒரு முகத்தை தான் வைத்திருப்பவர். தனக்கென தனி ஒரு எழுத்து நடையை கொண்டிருப்பவர் சாரு நிவேதிதா. அவர்களின் எக்ஸைல் நாவல் மற்ற நாவல்களை விட முற்றிலும் புதுமையானது. ஆனால் இது முதன்மையானது என்றால் என்னால் நிச்சயம் சொல்ல முடியாது. ஏனால் சிகரத்தை தொட்டவனின் அடுத்த நிலை இறங்கித்தான் வர வேண்டுமே தவிர மீண்டும் ஏறுவதற்கு வழி கிடையாது. அதனால் இவர்களின் உயர்தரமான நாவல்கள் மேலும் பல வர வேண்டும் என்ற காரணத்தினால் இதை நான் முதன்மையான் என்று மதிக்கிறேன். முதன்மை கிடையாது. இந்த நாவலில் பல கதாபாத்திரங்கள் வருகிறது. துரோகத்தை சொல்கிறார், காதலை சொல்கிறார், காமத்தை சொல்கிறார், வஞ்சகத்தை சொல்கிறார், நட்பை சொல்கிறார், உறவுகளை சொல்கிறார். ஆனால் ஒரு சமயத்துல பக்கிரிசாமி சொல்வாரு, எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் கிடையாது, நல்ல வேளைக்கு எனக்கு அந்த பழக்கம் இல்ல, இருந்திருந்தா நானும் தமிழ்நாட்டுல ஒரு பிச்சைக்காரனா தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வாசிக்கிறவனா அவர் கிண்டல் பண்றாரு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளன ஒரு தெருநாயோட ஒப்பிடுறாரு. எப்படின்னா காதல விழுந்த ரத்தத்தை தானே நக்கிட்டு கார்ல அடிபட்டு சாகிற ஒரு தெருநாய் கணக்குல ஒரு தமிழ் எழுத்தாளன்னு அவர் சொல்றாரு. மூணாவது அஞ்சலி. அஞ்சலியோட உருக்கமான கடிதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நடுவுல கொக்கரக்கோ சம்பந்தமே இல்லாம வருவாரு. அப்போ அவரை கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா அவரா ஒரு ஆஜர் கொடுத்து அந்த அதுல கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. தயவு செஞ்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொக்கரக்கோ. இது ஏன்னா உதயாவை தயவு செஞ்சு யாருமே அஞ்சலியே யாருமே பெருசா நினைச்சுக்காதீங்க, இது ஒரு சாதாரண விஷயம் தான், எல்லாரும் நடக்கிற விஷயம் தான், நீங்க ஒன்னும் பெருசா நினைக்கிற அளவுக்கு இங்க அஞ்சலி ஒரு கதையை சொல்லலன்ற மாதிரி ஒரு வாண்டடா ஆஜர் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனாலும் படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு நடிகைக்குரிய அத்தனை திறமையும் அஞ்சலிக்கு இருக்குன்னு தான் என்னால சொல்ல முடியும். நான் ஆணாதிக்கம்னு நீங்க நினைச்சாலும் சரி, எப்படி வேணாலும் நினைச்சாலும் சரி, என்னோட புரிதலைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு உதயாவோட வீக்னஸ் எது, அவனோட மையப்புள்ளி எதை அடிச்சா அவன் விழுவான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு வச்சுக்க அஞ்சலி. அதுக்கு அடுத்தது வீக்னஸ்னா ஒரு நாவலாசிரியரும் கொக்கரக்கவும் உதயாவை பத்தி ரொம்ப நெருக்கமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அஞ்சலிக்கு நல்லா தெரிஞ்சதுனால ஒவ்வொரு விஷயத்திலயும் காமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பீஜென்ட் ஒரு காலை வணக்கம் சொல்றதுலயா இருக்கட்டும் சரி, சம்திங் ஐ நீட் சம்திங் டு ஃபில் த கேப்னு ஒரு அடைப்புரியில நோ டர்ட்டி திங்ஸ்னு எழுதுவாங்க. அப்படின்னா நீ அதை பத்தி தான் நினைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கதை. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த நாவலாசிரியருக்கும் கொக்கரக்கோவுக்கும் உதயா கிட்ட இருந்து அஞ்சலி கிட்ட இருந்து உதயாவை காப்பாத்தணுமேன்ற ஒரு எண்ணம் நடுவுல வந்துட்டு காப்பாத்துறாங்க. இது எப்படி காப்பாத்துறாங்கன்னா, உருக்கமான கடிதமா அஞ்சலி எழுதும் போது உதயா சாயிற இடத்துல கொக்கரக்கோ கமெண்ட் கொடுக்குறாரு. அதுல கொஞ்சம் முழிச்சுக்கன்ட்டு இவரு கிண்டல் அடிச்சு முழிச்சுக்கன்னு அவர் சொல்றாரு. எழுத்தாளர் சும்மாவா, அவர் சாதாரணமா விட்டுருவாரா, அவர் வேற சொல்றாரு. எப்படின்னா ஒரு மறைமுகமா சொல்றாரு. ஒரு நாய் ஒரு பிள்ளைய திறத்துது. அப்போ அந்த பிள்ளை ஓடி போயிட்டு ஒரு கார்ல அடிபடுது. கார்ல அடிபட்டு அந்த பிள்ளை சாகறான். அதுக்கு அடுத்தது உதயாவும் அஞ்சலியோட காதல் கடிதம் வருது. அடுத்ததே வருது. அந்த காதல் கடிதம் முடிஞ்சதும் உடனே என்ன வருதுன்னா, ஆட்டை புலி விரட்டுவது போல் உதயாவை பலர் விரட்டுகிறார்கள்ன்ற மாதிரி வருது. இன்னொரு இடத்துல இதே மாதிரி நாவலாசிரியர் என்ன சொல்றாருன்னா, பாம்பு கதையை சொல்றாரு. பாம்பு நல்லவர்களுக்கும் இருக்கு, கெட்டவங்களுக்கும் இருக்கு. கெட்டவங்களை தேடி தேடி அடிக்கும், கெட்டவங்களை பாம்புக்கு நல்லாவே தெரியும், 100 பேரா இருந்தாலும் தேடி அடிக்கும்னு சொல்றாரு. இது சொல்லிக்கிட்டே வரும்போது நடுவுல என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் உதய அஞ்சலியோட காதல் கடிதம் வருது. அந்த காதல் கடிதம் முடிஞ்சதும் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பாம்பை கண்டால் படையை நடுங்கும், சிறியானல்லி வெள்ளருக்கு வேற கண்டால் பாம்பை நடுங்கும்னு மறுபடியும் தொடங்குறாரு. பாம்புக்கும் நடுவுல இந்த உதயா அஞ்சலி காதல் கடிதத்தை சொல்றாரு. இந்த மாதிரி 2 பேரும் இந்த உதயா அஞ்சலியை காதல பிரிக்க பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆணாதிக்கவாதி எழுத்தாளரும் கொக்கரக்கோவையும் தான் நான் சொல்லுவேன், என்னைய விட.
அடுத்தது யார் இந்த உதயா? ஒரு நாவலாசிரியனுக்கும் உதயாக்கும் எப்படி இவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்கும்? ஒரு வாழ்க்கையில அவங்க நடந்த சம்பவமும் உதயாக்கும் எப்படி ஒரே மாதிரியான ஒரு ஒற்றுமை இருந்தது? நம்ம எல்லார் மனசுலயும் வக்கரமும் இருக்கு, காமம் இருக்கு, சாகசம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது வெளியில காமிச்சிக்க மாட்டோம். நமக்குன்ட்டு ஒரு சமுதாயத்துல ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, குடும்பம் இருக்கு. அதனால ஏற்கனவே போட்டு வச்ச பாதையில தான், இயலாமை என்ற பாதையில தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஒரு சிலர்களை தவிர ஒரு எல்லாருமே இதே மாதிரிதான் வழி வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான், சாகசத்தை தான் ஒரு ஃபேண்டசியா உதயாவா உயிர் கொடுத்து இந்த நாவல்ல உலக விட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கையில வந்துட்டு ரொம்பவே அடிபட்டு சமுதாயமே ஒருத்தரை தனிமைப்படுத்தினதுனால ரொம்ப விரக்தியாகி ஒரு கட்டத்துல நானே உன்னை விளக்குறேன்டான்ற மாதிரி விளங்கினவர் தான் இந்த உதயா. இனி எனக்கு தேவையே இல்லை, இந்த சமுதாயமே எனக்கு தேவையில்லை, இனிமே நான் இங்க இருந்துகிட்டு நானும் ஒரு பார்வையாளனா தான் நான் இங்க இருக்க போறேன்னு சொல்றவரு. இதுக்காகத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்துறாரு. ஆன்மீகம் ஏன்னா நான் இனிமே பார்வையாளனா இருக்கணும், எவனுங்க சும்மா மைக்க பிடிச்சிட்டு நீங்க முல்லை பெரியாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம கிட்டே கேட்டுட்டு இருப்பான். அதனால ஒரு பார்வையாளனா நான் இருக்கிறேன்றதுக்கு அவரோட ஆயுதம் தான் இந்த ஆன்மீகம்ன்றது. ஆன்மீகத்தை ஏன் ஒரு போர்வையா அவர் பயன்படுத்துறாரு? நான் ஏன் இதை போர்வையா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கிளாஸ்டின்சிஸ் தஸ்தாவேஸ்கி சொல்லாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஆன்மீக புடிங்கியும் சொல்லல அப்படின்னு சொன்னவரு. ஒருத்தரை குருநாதரா வரைஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் அடிமைத்தனம்னு சொன்னவரு. 3 வருஷத்துல ஓசோ அளவுக்கு நான் பிரபலம் ஆயிடுவேன், ஆனா எனக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லைன்னு சொன்னவரு. இப்ப எதுக்கு ஆன்மீகத்துல இருக்கிறாருன்னா அது ஒரு போர்வை. நான் இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன், யாரும் என்ன கேட்க முடியாது, நான் தியானத்துல இருக்கேன், அமைதியா இருக்கேன். இப்படியான ஒரு போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு உதயா ஒரு பார்வையாளனாக இந்த சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு அட்டகாசங்களும் சாகசங்களும் இனிமே அவன் நாவல்களில் மட்டும்தான் இடம்பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.